ஆமென். இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37, 38, 39 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இன்னும் தன்னுடைய ஊழியத்தை முழுவதுமாய் ஆரம்பிக்கவில்லை. இப்பதான் ஞானஸ்தானம் பெற்று தன்னுடைய முதல் கட்ட காரியங்களை அவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிற நேரம். இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலையிலே, அவர் ஊழியத்தின் பாதையிலே அவர் வருகிற அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் யோவான் தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் நின்று கொண்டிருக்கிறார். யோவானுக்கு சீஷர்கள் இருந்தார்கள். அவர்களிலே ஒருவன் அந்திரேயா. அப்படி இருக்கும் பொழுது தம்முடைய சீஷர்கள் 2 பேரோடு கூட யோவான் நின்று கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வழியே நடந்து போகிறதை யோவான் தான் கண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே அந்த 2 சீஷர்களுக்கும் சாட்சி கொடுக்கிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். அதை கேட்ட மாத்திரத்தில் அந்த 2 சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாலேயே போறாங்க. ஓ, இவர்தான் உலக ரட்சகரோ, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை கண்டு உடனே அவர் பின்னாலேயே போயிட்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் நேரம் போயிட்டே நடந்து போயிட்டே இருக்கிறார். பின்னால் இவர்களும் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், யார் இந்த 2 பேர் நம்ம பின்னாலே வருகிறார்கள் என்று சொல்லி அவங்கள பார்த்து கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள்? என்னத்துக்காக என் பின்னால வந்துட்டு இருக்கிறீங்க? என்ன தேடுறீங்க? என்ன விஷயம்னு கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் கேட்கிறாங்க, ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று சொல்லி, அதுக்காக தான் நாங்க பின்னால வந்து பார்க்கிறோம், நீங்க எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் உடனே, வந்து பாருங்கள் அப்படின்றார். வந்து பாருங்கள். உடனே அவர் சொன்னதை கேட்டு அவர் பின்னாலேயே போய் அன்றைய தினம் அவரோடு கூட தங்கினார்கள். அன்றைக்கு இரவு முழுவதும் அவரோடு இருந்து அவரிடத்துல பல காரியங்களை கேட்டு பேசி தெரிந்து கொண்டு காலையிலே அவர்கள் ஒண்ணு புரிஞ்சுட்டாங்க, இவர்தான் மெய்யாகவே உலகத்திலே வந்த மேசியா, இவர்தான் உலக ரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் சொன்னது 100க்கு 100 உண்மை என்பதை பார்த்து தெரிஞ்சுட்டாங்க. இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவரை குறித்து இந்த 2 சீஷர்களும் அறிந்திருந்தார்கள். யோவான் ஸ்நானன் இவர்களுக்கு இவர்தான் தேவாட்டுக்குட்டின்னு அவரை குறித்து சொன்னார். அவரை குறித்து சொல்லப்பட்டாலும் அதிலே அவர்கள் திருப்தி அடையவில்லை. அவரை பர்சனலா தெரியணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்டது, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை இந்த நிலையிலேயே இருக்கிறது. என்னன்னா, அவரை குறித்து கேள்விப்படுகிறார்கள், அதிலேயே திருப்தி ஆயிடுறாங்க. ஓ, இவர்தான் தேவாட்டுக்குட்டியா, ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி அவரை குறித்து தெரிந்து கொண்டு அதிலேயே திருப்தியாகி அங்கேயே இருந்துடுறாங்க. யோவானுக்கு இன்னும் சீஷர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2 பேரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே அதோடு திருப்தி ஆகல. இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்கிற செய்தி கிடைச்சிருச்சு. இப்பொழுது அவரை பர்சனலா தெரியணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு பிரயாசம் எடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்து கொண்டு அதுக்கு மேல பிரயாசம் எடுக்க மாட்டார்கள் இல்லையா? நம்ம நிறைய பேருக்கு நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லுவோம், உடனே அவங்க அவர் தாங்க உண்மையான தெய்வம் அப்படின்வாங்க. நம்ம சொல்றதை விட ஸ்ட்ராங்கா சொல்லணும். அவங்க
அவர் தாங்க உண்மையான தெய்வம், அவர் தாங்க நம்மளை நேசிக்கிறவரு, அவர் தாங்க நம்முடைய பாவத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு, அவரு தாங்க நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம், எப்பவுமே நாங்க அவர் தாங்க நினைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களுக்கு ஆண்டவரை குறித்து தெரிகிறது, ஆண்டவரை குறித்த ஒரு செய்தி அவங்களுக்கு வந்திருக்கிறது, ஆண்டவரை குறித்து அவர்களுக்கு தெரிகிறது. தங்களுக்கு தெரிந்திருக்கிற ஆண்டவரை அவர்கள் தங்கள் மனதிலே வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மேலாக அவரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்வதற்கு பிரயாசம் எடுக்காமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நமக்கு தெரிந்து கொள்ள, நமக்கு தெரிகிற அளவுக்கு அவரை அறிய வேண்டும். புரியுதுங்களா? நான் சொல்ற வார்த்தையெல்லாம் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு அவரை குறித்து தெரிந்திருக்கிற அளவுக்கு நீங்கள் அவரை அறிய வேண்டும். இப்போ அவரை பரிசுத்தர் என்று உங்களுக்கு தெரியும்னா, அவர் பரிசுத்தர் என்பதை நீங்கள் வாழ்க்கையில அறிய வேண்டும். அவர் ஞானம் உள்ளவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமானால், அந்த ஞானத்தை நீங்கள் அறிய வேண்டும். அவர் தாழ்மை உள்ளவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமானா, அந்த தாழ்மையை நீங்கள் அறிய வேண்டும். அவர் வல்லமை உள்ளவர் என்று உங்களுக்கு தெரியுமானால், அந்த வல்லமையை நீங்கள் அறிய வேண்டும். இல்லையா? அவர் கிருபை உள்ளவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமானா, அந்த கிருபையை நீங்கள் அறிய வேண்டும். தலை அறிவோடு நம்ம வாழக்கூடாது. கிறிஸ்துவை பின்பற்றுகிற விஷயத்திலே இன்னைக்கு நிறைய பேர் தலை அறிவோடு இருக்கிறாங்க. அவரை குறித்த ஒரு அறிவு, அவரை குறித்த ஒரு செய்தி, அவரை குறித்த செய்திகளை ஆர்வமா கேட்கிறாங்க. அவரை குறித்த செய்தியை வாஞ்சையோடு கேட்கிறோம் இல்லையா? இந்த காலையில நடக்கிற கேட்கிற 15 நிமிஷம் செய்தி ஆர்வத்தோடு கேட்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில சபையில போய் செய்தி ஆர்வத்தோடு கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் பலதரப்பட்ட செய்திகளை யூடியூப்ல மற்ற பல இடங்களிலே நம்ம ஆர்வத்தோடு பல பிரசங்கியார் பண்றதெல்லாம் கேட்கிறோம். ஆனால் கேட்கிறதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது, அதை அனுபவத்திலே நீங்கள் பார்க்க வேண்டும். இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிற செய்தியை கேள்விப்பட்ட நிலைமையோடு நம்ம இருக்கக்கூடாது. அந்த செய்திக்குரியவரை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அப்படிப்பட்டவர் என்பதை அனுபவத்தில் பார்க்க வேண்டும். அனுபவத்துல பார்க்கணும்னா இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே பார்க்க முடியாது. புரியுதுங்களா? இருக்கிற இடத்துல இருந்துட்டே பார்க்க முடியாது. இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு யோவான் சொல்லிட்டார், அறிவிச்சிட்டார். சரி என்று தலையாட்டிட்டு அங்கேயே யோவான் கூடவே இருந்திருந்தாங்கன்னா, இவர்கள் நிச்சயமா சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கவும் முடியாது. சொல்ல போனால் அந்திரேயா இயேசு கிறிஸ்துவின் சீஷனாய் மாறி இருக்கவும் முடியாது இல்லையா? அதன் பிறகு பார்க்கும் பொழுது அவர் மூலமாக பேதுரு வந்திருக்க முடியாது இல்லையா? அந்திரேயா மூலமா தான் பேதுரு, அதுக்கு பிறகு அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா தெரியும், தன் சகோதரன் ஆகி பேதுருவை அவர் கூட்டிட்டு வராரு. அப்போ இது தெரியுமே நடந்திருக்கார். இதுல முதல் முயற்சி அந்திரேயா எடுத்தார். அவரை குறித்து அறிவிக்கப்பட்ட உடனே அந்த அறிவிக்கப்பட்டதோடு நிறுத்தி கொள்ளாமல், அதிலேயே திருப்தி ஆகாமல், இந்த இயேசுவை நான் பின்னாலேயே போய் அவர் கூடவே இருந்து அவர் பேசுறதெல்லாம் கேட்டு அவருடைய வாழ்க்கையை பக்கத்திலிருந்து பார்த்து நான் அவரை உண்மையாகவே நான் கேள்விப்பட்டதை நான் புரிந்து கொள்ள வேண்டும், கேள்விப்பட்டதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். என்னைக்குமே அது ரொம்ப முக்கியம். கேட்கிற செய்தியோடு நிற்க கூடாது, அதை அனுபவத்திலே பார்க்க பிரயாசம் எடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பிரயாசம் எடுக்கிறது, அவரை குறித்து தெரிந்து கொண்டு அதுல திருப்தி உட்கார்ந்துடும். இல்ல, அவரை குறித்து தெரிந்து கொண்டு திருப்தி ஆகாதீங்க, அவருக்கு பின்னாலேயே போக ஆரம்பிங்க. அவருக்கு பின்னாலேயே நம்ம போகணும். அவருக்கு பின்னாலேயே போனாதான் நம்ம அவரை குறித்து நம்ம அறிய வேண்டிய விதத்தில் அவரை அறிய முடியும். அவருக்கு பின்னால போகணும், கொஞ்சம் பிரயாசம் எடுக்கணும், அவருக்கு பின்னால போகணும். அப்போ ஆரம்பத்துல அவங்க பின்னாலேயே போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இயேசு கிறிஸ்து பாக்குறாரு, இவங்க யாரு நம்ம பின்னாலேயே வராங்களே, யாருன்னு கேட்கிறார். என்ன வேணும், என்ன தேடுகிறீர்கள், ஏன் என் பின்னாலேயே வந்துட்டு இருக்கிறீங்க, என்ன விஷயம்? அப்போ சொல்றாங்க, ஆண்டவரே, ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீங்க? இவங்க ஆட்டோமேட்டிக்கா அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? இன்னும் அவர் இவங்களை கூப்பிடல, கூப்பிடாமலே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பெரும்பாலும் இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா கூப்பிடுவார், என் பின்னே வாருங்கள்,
உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். இல்லையா? பேதுரு அப்படிதான் கூப்பிட்டாரு, யாக்கோபு அப்படிதான் கூப்பிட்டாரு, யோவான் அப்படிதான் கூப்பிட்டாரு, மத்தேயு அப்படிதான் கூப்பிட்டாரு. ஆயத்துறையிலிருந்து இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாரு, என் பின்னால வாங்க, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஆனால் இந்த அந்திரேயாவை இயேசு கூப்பிடுகிறதற்கு முன்பதாகவே அவருக்கு பின்னால போய்கிட்டே இருந்தான். அவர் இவனை இன்னும் கூப்பிடக்கூட இல்லை. ஆனா இவனாகவே அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர் பின்னால போய்கிட்டே இருந்தான். அப்புறம் கேட்கிறான், ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன தேடுகிறீர்கள்? நபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? இப்ப ஆண்டவர் பர்மிட் பண்றாரு, வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். அவரை பின்பற்ற மனதாய் இருந்தால் ஆண்டவர் அவரோடு தங்கி இருப்பதற்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பார். அவரை தாகத்தோடு தேடுகிறதற்கு உங்களுக்கு வாஞ்சை இருந்தால் அவரோடு தங்கி இருப்பதற்கு அவர் உங்களுக்கு அனுமதி கொடுப்பார். வந்து பாருங்கள். இல்லையா? நான் தங்கி இருக்கிற இடத்துக்கெல்லாம் நீங்க வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லுறேன். என் கூட எல்லாம் இன்னைக்கு ராத்திரி எல்லாம் நீங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படிலாம் சொல்லுறேன். அந்த இடத்துல அவங்களோட சரி நான் தான் ரட்சகர் அப்படி சொல்லி அவங்களை அனுப்பி விடல. வந்து பாருங்கள். ஒண்ணு சொல்றேன், ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்தீங்கன்னா ஆண்டவர் அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களுக்கு வாசலை திறந்து கொடுப்பார். ஒரு ஸ்டெப்புக்கு நீங்க வாஞ்சை காமிச்சீங்கன்னா ஆண்டவர் அவரோடு தங்கி இருப்பதற்கான ஒரு மேலான நிலைக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுமதி கொடுப்பார். இன்னைக்கு சொல்லுகிறேன், அவரை நம்முடைய வாழ்க்கையில அவரை பின்பற்ற வேண்டும். முழு இருதயத்தோடு பின்பற்ற வேண்டும், முழு ஆத்மாவோடு பின்பற்ற வேண்டும். அவரை குறித்து கேள்விப்பட்ட நிலையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. எவ்வளவோ கேள்விப்படுகிறோம், எத்தனை காரியத்தை பிராக்டிஸ்ல கொண்டு வந்தோம். நான் கேட்கிறேன், எவ்வளவோ செய்தி கேட்கிறீங்களே, எத்தனை காரியத்தை நம்ம பிராக்டிஸ்ல கொண்டு வந்தோம்? எத்தனை காரியத்தை நாம கேள்விப்பட்டதை எல்லாம் அனுபவத்திற்குள் கொண்டு வருவதற்கு அவருக்கு பின்னால நம்ம நடந்தோம்? யோசிக்கணும், இல்லையா? நீங்க வேதத்துல பாருங்க, அதுதான் உண்மை. நீங்க கேள்விப்படுகிறதை விட நீங்கள் ஆண்டவரை அனுபவிக்கிறது அதை விட மேலாக இருக்கும். என்னைக்குமே சொல்றேன், கேள்விப்படுகிறது தான் நம்ம ஜாஸ்தி நம்ம நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கேள்விப்படுவதை பார்க்கிலும் அவர்களுடைய காரியம் நிச்சயமாய் மேலானதான் இருக்கும். அதான் உண்மை. சாலமோனுடைய மகிமையை சேபா தேசத்து ராஜஸ்திரி கேள்விப்பட்டாள். அவள் கேள்விப்பட்டு உலகத்தின் தென் தேசத்தின் பகுதியிலிருந்து அவள் வந்து அவரை பார்க்கிறாள், சாலமோனை பார்க்கிறாள். அவனிடத்துல பல கேள்விகளை கேட்கிறாள். எல்லாவற்றையும், எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கிறது. கடைசியில சொல்றார், நான் உண்மை குறித்து கேள்விப்பட்டதை பார்க்கிலும் உங்களுடைய காரியம் அதை விட மேலானதா இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போகிறார். நல்ல கவனிக்கணும், சாலமோன் விஷயமே அப்படி இருக்குமானால் நம்ம ஆண்டவருடைய விஷயம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் கேள்விப்படுவது கொஞ்சம், அவரை அறிந்து கொள்வது அதை விட மேலானதா இருக்கும். கேள்விப்படுவதோடு நிறுத்தாதீங்க, அவரை சந்திக்கும்படி வந்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, வந்து பாருங்கள், இன்னும் ஃபாலோ பண்ணுங்க, என் பின்னால வாங்க, வந்து பாருங்க. நீங்க வந்து பாருங்க, கேள்விப்பட்டதோடு நிக்காதீங்க, வந்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார், வந்து பாருங்கள், நான் இன்னும் உங்களுக்கு என்னை அதிகமாய் வெளிப்படுத்துவேன். கேள்விப்படுகிறது கொஞ்சம், நீங்கள் வந்து என் பக்கத்துல என் பின்னால வந்தீங்கன்னா இன்னும் நிறைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இன்னும் நிறைய காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிப்பேன். ஆண்டவர் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். அவரை சின்சியரா பின்பற்றுங்கள். கேள்விப்பட்டதோடு நிக்காதீங்க, உண்மையாய் அவரை தேடுங்கள், முழு இருதயத்தோடு தேடுங்கள், மனப்பூர்வமாய் தேடுங்கள், மனதார கர்த்தரை தேடுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், சகல நன்மைகளும் மேன்மைகளும் உண்டாகும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவனையே, நாங்கள் உம்மை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்படுகிறோம். கேள்விப்பட்ட நிலைமையிலே நாங்கள் வாழாமல் ஆண்டவரே அதை அனுபவத்திலே பார்க்க எங்களுக்கு பிரயாசப்படுகிற ஒரு இருதயத்தை கொடுங்க. கேள்விப்பட்டு விட்டு இருக்கிற இடத்திலே நாங்கள் இருக்கக்கூடாது. உம்மை பின் செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உமக்கு பின்னே வர வேண்டும். உம்முடைய அனுமதியை பெற வேண்டும். உம்மோடு தங்கி இருக்க வேண்டும். உம்மை அறிய வேண்டும். இவைகளை எல்லாம் எங்களுக்கு கர்த்தர் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவர். மகிமையாய் ஆண்டவரே உங்களை வெளிப்படுத்துகிற எங்கள் ஆண்டவர், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இது நாள் முதல் நாங்கள் கேள்விப்படுகிறவர்களாய் அல்ல, உம்மை பின்பற்றுகிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.